வணக்கம் நண்பா. இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ண ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணி தான் செட் பண்ணி வைக்க முடியும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக் மூலிமா ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை எப்படி வாட்ஸ்அப் டிபியாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் என்ற சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். நண்பா, இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். உங்களோட மொபைலில் அந்த பர்மிஷன்ஸ்க்கு எனேபிள் பண்ணிங்க. ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் எ நியூ டிபி அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கேலரியில் இருக்கா இல்லை கேமரா மூலிமா செட் பண்ணணுமான்னு நினச்சிங்கன்னா ஸோ எது வேணுமே சூஸ் பண்ணிங்க. நான் இப்போது கேலரியில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன், ஒரு ஃபுல் சைஸ் இமேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஃபுல் சைஸ் வைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆகிடும். இதில் கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட இமேஜை ரீசைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சென்டர் வேணுன்னா நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் பிரைட்னஸ் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோவில் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தால் இந்த ஆப்ஷன் மூலிமா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் எதனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த இமேஜை ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண எடிட் ஆப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் வாட்ஸ்அப் டிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபுல் சைஸ் இமேஜ் வந்து உங்களோட வாட்ஸ்அப் டிபியாக செட் ஆகிடும். கீழே டன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த டிபி வந்து உங்களோட மொபைலில் செட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக் மூலமா ஒரு ஃபுல் சைஸ் இமேஜை உங்களோட வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video.